கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறது விசுவாசம். ஆமென். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள் இது ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட விசுவாசம் இல்லாத சூழ்நிலை. விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்க முடியாமல் போகிறது. பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 வாசிக்கப்போ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. கவனிங்க. இப்போ அநேக வருஷங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், தொல்லைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். அவளுடைய எல்லா ஆஸ்திகளையும் விற்று டாக்டர்கிட்ட என்ன பண்ணிட்டா, கொடுத்தா. ஆனால் வைத்தியர்கள் வாங்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. ஆனால் என்ன செய்ய முடியல, குணமாக்க முடியாத ஒரு ஸ்திரீ. இவள் எல்லா பக்கம் போய் தோல்த்து போனான். டாக்டர்கிட்ட போனால், வைத்தியர்கிட்ட போனால், எல்லா பக்கம் போய் தோற்று போன நிலையில் கடைசியாக இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். ஆனால் கேள்விப்பட்டாலும் விசுவாசத்தோடு நான் அவருடைய ஆடையை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தாள். அவருடைய தீர்மானம் என்ன, நான் அந்த இயேசு நடந்து போகும்போது நான் அவருடைய ஆடையை தொடணும், இயேசுடைய ஆடையை தொட்டு நான் சுகமாவேன்னு சொல்லி வாசி 28 ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு ஆடையை தொட்ட உடனே சுகமானா. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசு இன்றைக்கி குணமாக்குவார். உங்கள் விசுவாசம் வீண் போகாது. உங்களை இயேசு குணமாக்கி அற்புதம் செய்வார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட விசுவாசம் சுகமாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், 30ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பதாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் உங்களுக்கு விசுவாசம் தான் செய்வேன். இயேசு சுகமாக்க தயாராக இருக்கிறார். இயேசு விடுவிக்க தயாராக இருக்கிறாரு. உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்குமானால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு, பலவீனத்தோடு, பிசாசின் போராட்டத்தோடு, பிள்ளி சூனியங்களோடு, மாந்திரியங்களோடு ஆண்டவரை சிக்கி தவிப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வல்லமை அவர்களை தொடட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு வல்லமை கடவது ஆண்டவரே.
உடைய ஆவி ஆத்மா சரத்தை தொடங்க இப்போவே விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. பிசாசின் வல்லமைகள் வெளியே ஓடட்டும். பிசாசின் வல்லமைகளும் அந்த கிரியெல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை ரட்சிக்க வந்தவர். உடைய காயங்கள், வியாதிகள், புண்ணுகள் ஆண்டவரை, எலும்புகள், நரம்புகள், இரத்த நாணங்கள் ஆண்டவரை, கட்டிகள், வயிற்று பகுதியில் இருக்கிற குடல் வியாதிகள் ஆண்டவரை, கனை வியாதிகள், கிட்னி வியாதிகள் எல்லாம் மறையட்டும் அடி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். நீங்கள் விசுவாசமானா உங்களுக்கு விடுதலை உண்டாயிடுச்சு. நீங்கள் விசுவாசிங்க, அவிசுவாசம் வராதபடி விசுவாசிங்க. இயேசு உங்களை சுகம் கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ.